ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட டைலரிங் மிஷின் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ண தெரியாது அவ்வளோவா. கிழிஞ்ச துணியை மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு நம்ம இருப்போம். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணவே தெரியாதுங்கிற பட்சத்தில் கூட நம்ம சிம்பிளாக நம்மளுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண தெரியுதுன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த மாதிரி எப்படியெல்லாம் ஈஸியாக சிம்பிளாக இருக்கிறத வந்து ஸ்டிச் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி வெல்வெட் கிளாத்து தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு லென்த் பீஸாக நம்மளுக்கு வந்து வேணும். உங்ககிட்ட எது இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதோட லென்த்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 25 இன்ச் நான் வந்து எடுத்திருக்கேன். ஹைட்டு பார்த்திங்கன்னா 5 இன்ச் இருக்கும். அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைட் சைடு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி, நல்ல பக்கம் வந்து 2 ஒன்றா வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி 2 ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி இந்த எட்ஜிலேருந்து மேலே வந்து ஒரு கர்வ் மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் மார்க் பண்ணுறதே உங்களுக்கு வந்துட்டு புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி மேலே இருக்கிற எட்ஜை மட்டும் இந்த மாதிரி ஷார்ப்பாக இல்லாமல் இப்படி வளைச்ச மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு மேலே சென்டரில் வந்து இந்த 2 இடத்துலையும் வந்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 இடத்துலையும் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. சுற்றியும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த நடுவில் சென்டரில் மட்டும் கொஞ்சம் வந்து நம்ம கேப் விட்டுடலாம். அது எப்படி போதும், நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த இதில் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. ஆனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு சில பொருளெல்லாம் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து வளைச்சி இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டு சென்டரில் மட்டும் ஸ்டிச் பண்ணாமல் நம்ம வந்து விட்டுட்டோம். இப்போ இந்த கர்வாக நம்ம வந்து வளைச்சி வந்துட்டு ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த கர்வ் வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க எக்ஸஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த கார்னர் வந்து நம்ம திருப்பும் போது ஷார்ப் வரத்துக்காக இந்த கார்னர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த வளைவுலேயும் வந்து ஒரு ஸ்மால் கட், குட்டி குட்டியாக அந்த ஸ்டிச் மேலே வந்து படாமல் ஒரு குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் போட்டுக்கலாம். அந்த வளைவில் எங்கெங்கே வளைவு இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கட் போட்டு விட்டுக்கலாம். திருப்பினதுக்கப்புறம் நம்மளுக்கு அப்போ தான் வந்து அந்த ஷேப்லாம் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ அந்த கொஞ்சமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாமல் விட்டுருந்தோம் பார்த்திங்களா, அந்த இடத்து வழியாக நம்ம உள்ளே இருக்க ரைட் சைடு வந்துட்டு வெளிப்பக்கமாக நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து திருப்பி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஷார்ப்லாம் வந்து கரெக்டாக வரத்துக்காக இந்த மாதிரி ஷார்ப்பாக இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மாதிரி ஏதாவது ஷார்ப்பாக ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஹோல் இருக்கும் பார்த்திங்களா, கொஞ்சமாக நம்ம விட்டுருந்தோம்ல, திருப்பி எடுத்தோம்ல, அந்த ஹோல்குள்ளே வந்து விட்டு இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ்லாம் நம்ம வந்து கரெக்டாக எடுத்து விட்டுக்கலாம். அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் கரெக்டாக எடுத்து விட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஷேப்லாம் பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த மாதிரி எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக அந்த கேப் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கேப்பில் வந்து கொஞ்சமாக அந்த இடத்துல மட்டும் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இப்போ வைக்கிறோமோ அதே மாதிரியே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு ஃபோல்டு இந்த மாதிரி, ரைட் சைட்லேருந்து ஒரு ஃபோல்டு இந்த மாதிரி, நான் எப்படி ஷேப்பில் வச்சுருக்கனோ அதே ஷேப்லேயே நீங்கள் வந்து வைங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து கை ஊசி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கை ஊசியை வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் கை ஊசி வந்து நீங்கள் வந்து ஊசி கோர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அடியிலேருந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஏன்னா நாட் இருக்கும்ல அந்த த்ரெட்டில், அது அடியிலேருந்து ஒரு டைம் குத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த ரன்னிங் ஸ்டிச் போடுவோம்ல, உள்ளே விட்டு அப்படியே பக்கமாக நம்ம எடுப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டுக்கு நேராக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கப்புறம் அந்த ஊசி எடுத்து நல்லா இப்படி அமுத்தி பிடிச்சி நல்லா வந்து சுருக்கம் வர மாதிரி இப்படி பிடிச்சி டைட்டாக எவ்வளோ தூரம் நம்மளால் இழுக்க முடியும், நூலும் அந்துற போது பார்த்துக்கோங்க. எவ்வளோ தூரம் இழுக்க முடியுமோ இழுத்து இந்த மாதிரி குத்தி மறுபடியும் ஒரு 2-3 டைம் சுற்றி நம்ம கடைசியில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம கடைசியில் வந்து நம்ம வந்து இப்படி சுற்றி நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் வந்து டெக்கரேஷனுக்காக ஏதாச்சும் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஒரு கிளிப்பு வந்து மேலே உடஞ்சி போனது தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பின்னாடி பக்கம் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. பட் வந்து மேலே இருக்கிறது உடஞ்சதுனால இதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரியும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நான் ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஹாட் க்ளூ இல்லைனா ஃபெவிக்விக் அந்த மாதிரி கூட ஏதாச்சும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டுற மாதிரியான க்ளூ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு போ வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் வீட்லேயே.
டக்குன்னு ஒரு 2 ஸ்டிச்சு தான் நம்ம போட்டோம். ஈஸியாக நம்ம வந்து வேலையை முடிச்சு ஈஸியாக நம்ம வந்து செஞ்சாச்சு. இது குட்டீஸுக்கெலாம் வந்து வச்சு விட்டாலும் சரி, நமக்கு வச்சுக்கிட்டாலும் சரி, சூப்பராக நம்மளுக்கு வந்து இருக்கும். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளாக ஸ்டிச் பண்ணி நம்மளே வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து நம்ம ஸ்டெப்புக்கு போய்க்கலாம். இப்போ டிப்ஸ் 2 பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி வெல்வெட்டில் ஜிமிக்கி வச்ச மாதிரியான ஒரு கிளாத் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஏதாச்சும் வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கிளாத்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதை மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 8 இருக்குது. இந்த அகலம் வந்து பார்த்திங்கன்னா 6 இருக்குது. இதுக்கு வந்து நான் லைனிங் வந்து நீங்கள் பழசு ஏதாச்சும் லுங்கி, பழைய ட்ரெஸ் ஏதாச்சும் நைட்டி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து லைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதே லைனிங் தான் நம்ம கடையில் வாங்குற லைனிங் தான் வைக்கணுன்ற மாதிரி இல்லை. ஏன்னா நம்மளோட ஓன் யூஸுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அந்த லைனிங் வந்து இதோட ஜாயின் ஆகிறதுக்காக நம்ம 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றியும் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே 2 பீஸ் எடுத்தோம்ல, அதே மாதிரி இன்னொரு பீஸுக்கும் நம்ம வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 பீஸுக்குமே நம்ம வந்து ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஜிப்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கடையிலே விற்கும். நம்மளுக்கு தேவைப்பட்ட லென்த்தில் விற்கும். அந்த மாதிரி வாங்குறதுனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லைன்னா மீட்டர் கணக்குலேயும் கிடைக்கும். அந்த லோக்கல் ஷாப்பில், அந்த ஹோல்சேல் ஷாப்லலாம் கிடைக்கும் நம்மளுக்கு. அங்கே போய் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறையா விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஜிப்பை எடுத்துகிட்டு அதை பிரிச்சுட்டு அதோட ரைட் சைடு மேல் பக்கம் இருக்கும் பார்த்திங்களா, அதை அப்படியே தூக்கிட்டு போய் அந்த கிளாத்தோட ரைட் சைடு பக்கம் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் கடையில் வாங்குகிற ஜிப்புனா இந்த மாதிரி பிரிக்க முடியாது. பிரிக்க முடியலனாலும் நீங்கள் அப்படியே வந்து இப்படி இந்த மெத்தட்லேயே வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அந்த 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ண பார்த்திங்களா, அதை அப்படியே அடிப்பக்கமாக அமுத்தி விட்டு மேலே வந்து இது மாதிரி ஒரு படிமான ஸ்டிச் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு ஜிப்பை வந்து அந்த இன்னொரு பீஸில் வந்து ஒரு பக்கத்துக்கு வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 ஜிப்பையுமே நம்ம வந்து ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. இந்த ஜிப்பில் வந்து இந்த மேலே மட்டும் ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் பார்த்திங்களா, வளைவா, அந்த வளைவு தான் நம்ம வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் இன்செர்ட் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஜிப்பு வந்து உள்ளே போய்க்கும். நம்மளுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் இழுத்து விட்டு போட்டோம்னா நம்ம வந்து டக்குன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஜிப்பு வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒன்று மேலே ஒன்று வந்து கரெக்டாக எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வச்சு நம்ம வந்துட்டு மீதி இருக்கிற 3 சைட்ஸும் வந்து இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி நம்ம வந்து ஸ்டிச் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ஜிப் இருக்கும், மீதி 3 பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. எக்ஸஸாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கார்னர் வந்து நமக்கு வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம், நம்மளுக்கு வந்து ஷேப் வரத்துக்காக. இப்போ திருப்பி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பர்ஸ் வந்து ஈஸியாக நம்மளே வந்து ரெடி பண்ணிட்டோம். டைலரிங்கே தெரியலனாலும் பரவாயில்ல, சூப்பராக ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வச்சு வந்து நம்ம ஈஸியாக வந்து ஒரு பர்ஸை வந்து மேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்ல கிளாத்துலலாம் வந்து செஞ்சோம்னா நம்மளே வந்து ஓன் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணது அப்படிங்கிற மாதிரி. இல்லைனா வீட்டில் ஏதாச்சும் போட்டு வைக்கிறதுக்கு கூட நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான கிளாத்தில் நல்ல கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும்னு இல்லை, வேறு எதுக்காச்சும் வந்து வேறு ஏதாவது கிளாத்தில் கூட ஸ்டிச் பண்ணிவிட்டு வீட்டில் ஏதாச்சும் திங்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். அதுக்கு 14 இன்ச்சு அகலம், ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சில் வந்துட்டு நான் வந்து ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நம்ம இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்தாச்சு. இதுக்கு வந்து உள்ள லைனிங் கொடுக்கறதுக்காக லுங்கி பீஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே நம்மக்கிட்ட கிழிஞ்சு போன கட்டை பை இருக்கும் பார்த்திங்களா, அது கொஞ்சம் திக்காக இருக்கும் பார்த்திங்களா, அதுக்காக அது வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் லேயர் வந்து லுங்கி பீஸு, அதுக்கப்புறம் கட்டை பையோட பீஸு, அதுக்கு மேலே நம்மளோட ஒரிஜினல் கிளாத் வந்து ரைட் சைடு வந்து இப்போ நம்மளை பார்க்குற மாதிரி ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு இப்படி 4 கார்னர்லேயும் அதில் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி 4 கார்னர்லேயும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா முன்ன பின்ன இழுத்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது பத்தாமல் கூட போயிடும். லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டா கூட நம்ம அப்புறமே ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கும் நான் இந்த மாதிரி ஒரு ஜிப்பு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஜிப்லேயும் அதே மாதிரி அந்த ஜிப்போட ரைட் சைடு கொண்டு போய் அந்த கிளாத்தோட ரைட் சைடில் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம்.
எடுத்துட்டு அந்த 1/2 இன்ச் அப்படியே அடிப்பக்கமாக மடக்கி வச்சு மேலே வந்து ஒரு படிமான ஸ்டிச் போட்டுக்கலாம். இது வந்து மஸ்ட்டாக நம்ம வந்து போடணும். அப்படி போடலன்னா நம்ம ஜிப்பை க்ளோஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது அந்த எக்ஸஸ் அந்த 1/2 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாத்தோட ஜிப்பு மாட்டிக்கிட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ளோ வந்து கரெக்டாக வராது. நம்ம வந்து போட்டுக்கிறது தான் நம்மளுக்கு வந்து பெட்டரு. இப்போ அதே மாதிரி அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்லேயும் இந்த மாதிரி ஜிப்பு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜிப் வச்சு 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சென்டரில் ஜிப்பு வர மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு அதே மாதிரி ஜிப்பை வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பக்கம் வந்துட்டு கரெக்டாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக 2 பக்கம் இருக்கிற ஜிப்போட இதையும் வந்து இழுத்திங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து போட்டதுக்கப்புறம் இந்த பக்கமும் கரெக்டாக அந்த ஜிப்புக்கு அந்த சைட்லேயும் ஜிப்புக்கு இந்த சைட்லேயும் கிளாத் வந்து கரெக்டாக இருக்குதா நம்ம மடிச்சிருக்கோமான்னு பார்த்துட்டு இந்த அகலத்துக்கு 2 இன்ச்சும் மேலே ஹைட்டுக்கு வந்து 1 இன்ச்சு வர மாதிரி இந்த மாதிரி கார்னரில் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 4 சைட்லேயுமே ஹைட்டுக்கு 1 இன்ச்சு அகலத்துக்கு வந்து 2 இன்ச்சு அந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் நம்ம. இப்போ 4 சைடுமே நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு விட்டாச்சு. அந்த பாக்ஸ் மாதிரி போட்டதை வந்து இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், நம்ம 4 சைட்லேயுமே நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ரைட் சைடு வந்து இப்போ மேலே இருக்கிற மாதிரி இப்போ நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ராங் சைடு தான் நம்மளுக்கு வந்து இப்போ வெளியே வரணும். அது வந்து அப்படியே வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்துகிட்டு நம்ம எப்படி முன்ன பொசிஷனில் வச்சுருந்தோமோ அதே பொசிஷன்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சைடெல்லாம் கரெக்டாக வந்து பார்த்து எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ 2 சைட்லேயுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். அந்த ஜிப்பு வந்து இது பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த 2 சைடுமே உங்களுக்கு பார்க்கும்போது புரியும் நினைக்கிறேன். இந்த 2 சைடுமே நீங்கள் வந்து எப்பயுமே எது ஸ்டிச் பண்ணாலும் டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு ஸ்டிச் வந்துட்டு கொஞ்சம் ஃப்யூச்சரில் வந்து பிஞ்சா கூட இன்னொரு ஸ்டிச் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி 2 சைட்லேயுமே ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எல் ஷேப்பில் கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதை இப்படி விரித்து அப்படியே இந்த மாதிரி அமுத்தின மாதிரி இப்படி விரித்து இந்த மாதிரி அமுத்தி நம்ம வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது அந்த எல் ஷேப்பில் இருந்ததை வந்து இப்படி விரித்து அந்த எல்லாமே உள்ளே இருக்க எல்லா கிளாத்துமே விரிக்கணும். லைனிங் கிளாத்து, அதுக்கப்புறம் உள்ள கட்டைப்பை வச்சது, மெயின் கிளாத்து வச்சது, 3யுமே சேர்த்து இப்படி விரித்து அப்படியே அமுத்தி பிடிச்சி ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இதே மாதிரியே நம்ம வந்து இன்னொரு பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடுமே நம்ம வந்து அதே மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 2 சைடுமே இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. அதே மாதிரி அந்த பக்கம் 2 பீஸ் இருக்குது பார்த்திங்களா, 2 ஹோல் அந்த இதையுமே இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ரைட் சைடு வந்து வெளி பக்கம் வர மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்னரில் நம்ம ஸ்டிச் பண்ணி விட்டோம் பார்த்திங்களா, இப்போது அந்த இது எல்லாமே கார்னர் வந்து கரெக்டாக எடுத்து விடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். நம்ம ஸ்டிச் பண்ண ஷேப் வந்து அழகாக அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லா இடமுமே கார்னரில் எடுத்து விட்டோமான்னு பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு பவுச் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக நம்மளே வீட்லேயே நம்மளுக்கு ஸ்டிச்சிங்கே தெரிலனாலும் சூப்பராக நம்ம ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதே மெஷர்மெண்ட்டே நம்ம 14 to 15 எடுத்தோம் பார்த்திங்களா, அதுவே நீங்கள் வந்து 8 to 10 அந்த மாதிரி எடுத்தீங்க இதே மெத்தட்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா குட்டி பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற பவுச் யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த சைஸுக்கு நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இதே மெத்தடை நீங்கள் அந்த ஐட்டம் மட்டும் அந்த 14 15ங்கிறத 8 10 அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா குட்டி பிள்ளைங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான பவுச் வந்து ரெடி ஆயிரும், ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. இது கொஞ்சம் பெரிய சைஸு. நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோன்னா நம்மளோட திங்ஸ் எல்லாம் போட்டுக்கிறது, மேக்கப் ஐட்டம்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாத்தோட மெஷர்மெண்ட்டை வச்சு சேம் மெத்தட்லேயே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம அழகாக கடையில் வாங்கின மாதிரியே வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து நான் எடுத்திருக்கேன். எலாஸ்டிக் வந்து நான் 7 1/2 வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் 7 கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த கிளாத் வந்து லென்த்து பீஸாக நான் எடுத்திருக்கேன். அதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு. அதோட லென்த்து பார்த்திங்கன்னா நான் வந்து 35 இன்ச்சு நான் வந்து எடுத்திருக்கேன்.
இப்போ வந்து நீங்கள் ஹைட் வந்து 5 இன்ச்சு இது வந்து பசங்களுக்கு ஒரு இதுக்காக கேட்டாங்கன்றதுக்காக நான் கொஞ்சம் பெரிய சைஸாக செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. லென்த்து கூட வந்து நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். 35ங்கிறது 30 கூட எடுத்துக்கலாம். ஹைட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 1/2 மட்டும் எடுத்துக்கோங்க. 5 எடுத்திங்கன்னா ரொம்ப பெருசாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ அது 2யும் ஒன்றா பிடிச்சி ஜாயின் பண்ணி அந்த கார்னரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதே மாதிரியே அந்த எலாஸ்டிக்கும் வந்து 2 கார்னரையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அதோட ரைட் சைடு வந்து உள்பக்கமாக இருக்கணும். ராங் சைடு தான் இப்போ நம்மள ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை அப்படியே சும்மா ரஃப்பாக வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி அதுக்குள்ளே வந்து இந்த எலாஸ்டிக் வந்து உள்ளே போட்டு வச்சுக்கலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து 2 லேயர் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அந்த 2 லேயர் ஒன்றா பிடிச்சிக்கணும். ஒன்றா பிடிச்சிட்டு அதுக்கு கீழே இன்னும் 2 லேயர் இருக்கும் நம்மளுக்கு. அந்த 2 லேயரையும் இப்படி ஒன்றா வச்சு அந்த ஃபஸ்ட்டில் பிடிச்ச 2 லேயர் உள்பக்கமாக தள்ளிடணும். அதுக்கப்புறம் 2வதாக பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த 2 லேயர் அது 2யும் ஒன்றா பிடிச்சி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே நம்மளுக்கு வரணும். அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து உள்ளே நம்ம உள்பக்கமாக 2 லேயர் தள்ளி விட்டோம் பார்த்தீங்களா, அந்த உள்பக்கமாக 2 லேயர் தள்ளி விட்டதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பக்கமாக இழுத்து விட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஸ்டிச் பண்ணுறது வந்து நம்ம 2வதாக எடுத்த லேயரில் தான் ஸ்டிச் பண்ணுவோம். பட் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற இந்த சுருக்கத்தை இழுத்து விடுறது வந்து உள்பக்கமாக நம்ம 2 விட்டோம் பார்த்தீங்களா, அந்த 2 தான் இந்த மாதிரி இழுக்கணும். ஏன்னா ஸ்டிச் பண்ண நம்மளுக்கு வந்து உள்பக்கமாக வந்து இருக்கிறது வெளிப்பக்கமாக இழுத்தா தான் நம்மளுக்கு வந்து ரோலிங் மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இதே மாதிரி மெத்தட்லேயே நம்ம வந்து உள்ளே இருக்கிறத வெளியே இழுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கடைசியாக ஃபைனலாக வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து விட்டுறலாம். ஸ்டார்டிங்லேயும் மறுபடியும் எண்டிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு கேப் விட்டு நம்ம வந்து முடிச்சுக்கிட்டு அந்த கேப் வழியாக நம்ம வந்து இப்போ ரைட் சைடு வெளியே வர மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி இழுத்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து வெளிப்பக்கமாக எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஒரு இடத்துல ஹோல் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, வெளியே இழுக்கிறதுக்காக. அந்த ஹோலை அப்படியே உள்பக்கமாக அந்த 1/2 இன்ச்சு உள்பக்கமாக வர மாதிரி மடிச்சுட்டு அப்படியே அந்த இடத்துல மட்டும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான நம்மளுக்கு வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இது கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கு ஒரு இதுக்காக கேட்டதுக்காக நான் கொஞ்சம் பெரிய சைஸாக செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து நம்மளுக்கு ஹேர் பேண்டாக யூஸ் பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் கம்மியாக எடுத்துக்கோங்க. 2.5 இன்ச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோவில் இந்த எல்லா டிப்ஸும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பாய்.